சிவபுராணம் பார்க்க வந்தவங்களுக்கு நன்றி. எபிசோடு 1 அண்ட் ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் கவிதை. 2 பேர் வார்த்தை கொடுத்தாங்க. மௌனம்னு ஒரு வார்த்தை எனக்கு பிடிச்சிது, சதுரங்கம்னு ஒரு வார்த்தை எனக்கு பிடிச்சிது. ஸோ அதை எடுத்து கம்பைன் பண்ணி ஒரு எழுதியிருக்கீங்க. அவள் மௌனத்தில் ஒரு சதுரங்க ஆட்டம் துவங்கியது. அடுத்த வார்த்தை என்னவாக இருக்கும் என யூகிக்க நினைத்து 2 மணி நேரம் கடந்து விட்டது. அதன் உச்சியில் ஒரு நொடி நின்று மீண்டும் யோசித்தேன். முத்தங்களின் முழக்கங்கள் முடங்கி 3 மணி நேரம் கடந்து விட்டது. அடுத்த வார்த்தை என்னவாக இருக்கும் என நான் மீண்டும் சிந்திக்கும் ஒரு கணம் முன்னே அவள் பேசினாள். சதுரங்கத்தின் முதல் அசைவாக அவள் பேசினாள். குழம்பி போனேன் நான் மௌனமாய். மனிதம்ல இன்னைக்கு கொசு ஒருத்தர் தான். இங்கே கீழே ஆட்டல் லேப்ஸ்னு ஒரு ஆஃபீஸ் வச்சிருக்கான். அங்கெல்லாம் இங்கே தான் சுற்றி இருக்கான் பையன். பேசிக் நேற்று எக்ஸாஸ்ட் ஃபேனில் நான் கையை வெட்டிட்டேன். அண்ட் அந்த எக்ஸாஸ்ட் ஃபேனை மாட்டினதான். நான் மாட்டினாண்டிலேருந்து அது ஒரு கவர் போடணும்னு யோசிச்சுட்டு இருந்தான். பட் அது போடல. பட் நேற்று ஆர்வமான ஒரு கதை சொல்லி காமெடியாக கை விட்டுட்டேன். அதே நைட் தான், லேட் நைட் தான் இருந்தது. அண்ட் அந்த டைம்லேயே அதை முடிச்சுட்டு தான் தூங்கினான். ஒரு 1 hour ஏதோ வேர்த்து இருக்க லைட் ஆஃப் பண்ணிட்டு நான் தனியாக வேலை செஞ்சுருந்தது. ஏன்னா அது பண்ணலன்னா அவனுக்கு தூக்கமே வந்திருக்காது. இப்போ அடி போறியா? அப்படியே அந்த பக்கம் போயிரு. பழக வச்சு டேய், நீ அடிச்சு தொலைடா. இனிமே ஆகலடா. நீ குத்த பில்டப்புக்கெலாம் எதுவுமே ஆகலடா. அப்போ அப்போ பெரிய அடி வாங்கலன்னு அர்த்தம். உள்ள அடி தான் உனக்கு இல்லை. நாளைக்குள்ளே சரியாயிடும். பட் ஆனால் அது கட் ஆயிடுச்சுன்ற ஒரே காரணத்துக்காக ஆட்டோ லேப்ஸ் ஃபேஸ்புக்கில் இருக்குது. எல்லாரும் போய் லைக் பண்ணுங்கள். அர்ஜென்ட்டாக இதை ரெடி பண்ணியிருக்காப்புல. ஆனால் அதுக்காக மிக்ஸி கிரைண்டர் சர்வீஸ்லாம் வரக்கூடாது. ஃபேனுக்குலாம் காருக்கு தான் வரணும். கையில் டூல்ஸ் இதை ரெடி பண்ணிச்சு. ஓகே. ஆனால் பாரு எவ்வளோ நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காப்புல. எனக்கு தெரிஞ்சு இன்ஜினியரிங் படிச்சுட்டு இன்ஜினியரிங் வேலை பார்க்குற ஒரே நல்ல ஜீவன் படிக்கலாம் இல்லை போயிட்டு வந்தேன். 2017 நீ மட்டும்தான் மச்சான் இப்படி இருக்கும். ஆட்டோ லேப்ஸ் காரில் ஏதாவது இருந்தால் பிரச்சனை இருந்தால் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருங்க. குருட்டுத்தனமான குட்டி கதைகள். இன்னைக்கு கதையோட டைட்டில் ஆட்டுக்குட்டியும் கண்டெய்னர் லாரியும். அச்சா, இந்த கதை எப்படி இருக்கு பாரு. ஒரு ஆட்டுக்குட்டியும் ஒரு கண்டெய்னர் லாரியும் ஹைவே தாபாவில் மீட் பண்றாங்க. ஓகேயா? ஆட்டுக்குட்டி சம்மக்கும். ஏன்னா ஆட்டுக்குட்டியோட அந்த ஆடோட அக்கா ஆடை ஒரு கண்டெய்னர் லாரி இடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணிட்டு போயிடுச்சு. ஸோ இதுக்கு அது கண்டெய்னர் லாரி அதெல்லாம் தெரியாது. ஸோ நேராக ஃபுல் கோவத்தோட போயிட்டு சின்ன ஆட்டுக்குட்டி பெரிய கண்டெய்னர் லாரி நேராக போயிட்டு, என்ன மிருகம் நீ, எதுக்கு தேவையில்லாம என் அக்காவை கொன்ன, நீதான் தின்ன கூட இல்லையே அப்படின்லாம் சொல்லுவோம். லாரிக்கு ஒன்றுமே புரியாது. யார் நீ, எதுக்கு இந்த மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்டோடனே அது இல்லை நான் பார்த்தேன், எனக்கு தெரியும், கண்ணு முன்னாடி தான் நீ அக்காவை இடிச்சுட்டு போன அப்படின்லாம் சொல்லி, ஆனால் நீ எவ்வளோ பெருசுனாலும் நான் உனக்கு பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சம அப்படியே அராத்தா ஃபீல் பண்ணுவாங்க குட்டி ஆடு. லாரி அதுவும் பாசமா இல்லை, நான் மிருகம் இல்லை, நான் ஒரு மிஷின் அப்படின்னு சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணுவோம். ஆடுக்கு அதெல்லாம் ஒன்றுமே புரியாது. ஆனால் சொல்லும், சரி ஓகே. உடனே கண்டெய்னர் லாரி ஆடிக்கிட்ட கேட்கும், சரி எந்த கலர் லாரி இடிச்சுது அப்படின்னோடனே அப்போ தான் ஆடு புரியும். கலரா அதெல்லாம் அது கவனிச்சிருக்கேன். கண்டெய்னர் லாரி இடிச்சுது, அதுக்கு அவ்வளோதான் தெரியும். யோசிச்சுட்டு இல்லை எனக்கு தெரியல அப்படின்னோடனே, பார்த்தியா நாங்கள் என்ன மாதிரியே நிறைய பேர் இருக்காங்க, நிறைய கண்டெய்னர் லாரி இருக்குது. அண்ட் முக்கியமான விஷயம்னா நாங்கள் தனியாக, நான் ஒரு மிஷின், எங்களை மனிதர்கள் தான் ஓட்டுறாங்க. ஸோ ஏதாவது நடந்ததுன்னா அதுக்கு மனிதர்கள் தான் காரணம் அப்படின்னு அது சொன்ன லாரி சொன்னோடனே ஆட்டுக்குட்டி கேட்கும், இல்லை பொய் சொல்லாத, நீ மனிதர்களையும் கொண்டு நான் பார்த்துருக்கேன், ரோட்டில் நிறைய ஆக்சிடென்ட் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு ஆட்டுக்குட்டி சொன்னோடனே, ஆமாம் மனிதர்கள் மட்டும்தான் கொள்றாங்க அப்படின்னு அந்த லாரி சொன்னோடனே ஆட்டுக்குட்டிக்கு ஒன்னே ஒன்று மட்டும்தான் புரியும். தான் அக்காவை இந்த லாரி கொல்லலை அப்படின்றது மட்டும் புரிஞ்சு அந்த ஆடு அந்த கண்டெய்னர் லாரியை மன்னிச்சு விட்டுட்டு போயிடும். அடுத்த செக்மெண்ட் இந்த நேற்று நான் எலிமினேட் பண்ணிட்டேன். அதாவது பொதுவாக ஒரு கருத்தை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லியிருந்தாங்க. நாட்டுக்கு நல்ல கருத்து சொல்லுவோம் சிவபுராணத்தில் அப்படின்னு. ஸோ ஒரே ஒரு நல்ல கருத்து என்னன்னா, தூக்க கழகத்தில் வண்டி ஓட்டாதீங்க. ஏன்னா நிறைய வாட்டி நானே தூக்க கழகத்தில் வண்டி ஓட்டுன்னு போயிட்டு ஒரு மாதிரி கேராகவே இருக்கும். அதாவது குஷ்டி வண்டி ஓட்டுறவனோ இல்லை செல்ஃபோன் பேசின வண்டி ஓட்டுறவங்க ஆக்சிடென்ட் ஆகிறத விட தூக்க கழகத்தில் வண்டி ஓட்டி ஆக்சிடென்ட் நிறையா ஆகுதுன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்ஸ்லாம் கூட இருக்குது. ஸோ கைசன் தூக்கம் தூங்கிட்டு பொறுமையாக வச்சுக்கோங்க. அவசரத்துக்கு போவாங்க. நாட்டுக்கு நல்ல கருத்து. ஃபைனல் செக்மெண்ட் சுயபுராணம். நாளிலேருந்து நான் இங்கே உட்காந்து பேச ட்ரை பண்ணுறேன். அப்படின்னா இது டெய்லி எனக்கு இந்த சுயபுராணம் மட்டும் இருக்குமான்னு தெரியல. எனக்கு பற்றி நான் எவ்வளோ பேச முடியும், கடுப்பாக இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேசி இருக்குது, அதை பார்த்துட்டு வந்துடுறேன். 1.5 வயசில் அதான் ஃபஸ்ட்டு சம்பவம் ஹீரோக்கு.
1.5 வயசில் அப்போ தான் நடக்க பழகியிருக்காப்புல தட் ஃபெலோ. அங்கே அரக்கோணத்தில் வீட்டு முன்னாடி மாமரம்னு இருக்க மாதிரி நிறைய குரங்கு இருக்கும். ஸோ அப்போ வந்து ஒரு குட்டி குரங்கு, ஒரு அம்மா குரங்கு, ஒரு சின்ன குழந்தை. அந்த குழந்தை குரங்கு ஒரு மாங்காவை பொறிச்சிட்டு கீழே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோக்கு மாங்காவை பார்த்தா ஒரு காதல். மாங்காய்னா பிடிக்கும், மாம்பழம்னா பிடிக்கும் அந்த வயசுலேயே. ஸோ நேராக போயிட்டு நடந்து போய் அந்த குரங்குக்கிட்ட குரங்கு எனக்கு அந்த மாங்காவை கூடன்னு கேட்டது இந்த பையன். அந்த குரங்கு என்ன ஃபீல் பண்ணுச்சோ தெரில, அதுவும் வந்து ஏதோ பேச்சு கொடுத்துருக்கு, நானும் ஏதோ பேசி கொடுத்துருக்கேன். பின்னாடி எங்கள் அக்காவை பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு கத்திட்டு போய் எங்கள் அம்மாவை கூட்டின்னு வர, எங்கள் அம்மாவை பதறி என்னை தூக்கின்னு உள்ளோட எனக்கு மாங்காய் கிடைக்கல. ஸோ அதான் முதல் சம்பவம் 1.5 வயசில். ஞாபகம் இருக்குது இல்லை எனக்கு, அது எனக்கு ஆக்சுவலாக ஞாபகம் இல்லை. இதெல்லாம் இவங்க எனக்கு சொல்லி தெரிஞ்ச ஒரு விஷயம். அண்டு சின்ன வயசுலலாம் நான் பேச மாட்டேன். அண்டு நான் ரொம்ப அம்மா பையன், எங்கள் அம்மா விட்டு வெளியே போக மாட்டேன். நிறைய டார்ச்சர் பண்ணிக்கேன் எங்கள் அம்மாவை, தெரியுது எனக்கு. பட் இட்ஸ் ஓகே, அம்மா தானே, நிறையா டார்ச்சர் பண்ண முடியும். ஓகே, ஹேவ் அ நைஸ் டே. சிவபுராணம் அப்புறமா கண்டினியூ பண்ணலாம். சிவபுராணத்தை முடிச்சுக்கலாம். ஸோ மக்களே, இந்த ஃபார்மேட் நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க, நன்றி. அண்ட் நானும் டெய்லி இதே மாதிரி வீடியோஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ தொடர்ந்து கமெண்ட்ஸில் அந்த வார்த்தைகள், கவிதைக்கான வார்த்தைகள் கொடுங்க. நிறைய பேர் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. நேற்று கொடுத்ததே வந்து நிறைய இருக்குது, 4-5 வார்த்தைகள் இருந்தது. கதை கூட இதை பற்றி கதை எழுதுங்க அப்படின்ற மாதிரி தாட் ஏதாவது கொடுத்தீங்கன்னா கூட நீங்கள் சொல்லலாம். மேபி அது எப்படின்னா குட்டி கதைகள் தான், ஏன்னா எல்லாத்தையும் நானும் யோசிக்க முடியல, எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ ப்ளீஸ் ஹெல்ப் மீ. அண்ட் பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஏன் போடுற இந்த அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து சில காரணங்கள் தான், ரொம்ப பெரிய காரணங்கள். ஃபர்ஸ்ட் எனக்கு பிளாக் அண்ட் ஒயிட் பிடிச்சிருக்கு, பார்க்கவே ஃபீலாக கொஞ்சம் நல்லா இருக்கு. அண்டு இப்போ இதே ஷார்ட்டை கலரில் பாருங்களேன், பிளாக் அண்ட் ஒயிட்டில் பாருங்களேன். ஸோ அந்த ஒரு ஆரஞ்சு பிரைட்டாக அடிக்குது. அண்டு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் போடுறப்போ ஒரு யூனிஃபார்மிட்டி கிடைக்குது விஷுவல் ஃபீல்டில். ஸோ இந்த காரணங்களுக்காக தான் பிளாக் அண்ட் ஒயிட் போடுறேன். அண்ட் vlogலாம் பண்ணணும், இல்லை வெளியில் வேறு ஏதாவது ஷார்ட் போடுறோம்னா ஆப்வியஸாக நான் GoProவில் கலரில் போவேன். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஷோ ஃபார்மேட்டுன்றதால DSLRல ஷூட் பண்ணுறேன் இதை. ஓகே, ஃபைனலாக இதை சொல்லி முடிச்சுக்கிறேன். நாளைக்கு பார்க்கலாம். சிவபுராணம் பார்த்ததுக்கு நன்றி.